சிவாய நம. திருநாள்வர் போற்றி. அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்று இன்று நமது ஹரித்வார் ஆசிரமம் இந்த வருடம் பக்தர்களுக்காக தயார் நிலையில் உள்ளது. அதாவது வண்ணம் தீட்டும் பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருந்தது, அதெல்லாமே இப்ப தயாராயிடுச்சு. போன வருடம் நம்ம ஹரித்வார் ஆசிரமம் வந்தவர்களுக்கும் இந்த வருடம் எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த காணொலி வீடியோ ஒன்று. வாங்க உள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் வரவேற்பு அறை. இந்த வரவேற்பு அறை உருவாக்கியிருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஒரு சிஸ்டம் வருது, கம்ப்யூட்டர் வருது. இது பக்தர்களுக்கு இங்க உட்காரும்போது நம்ம பக்தர்களையும் வரும்போது பார்த்துடலாம், அடுத்தது பார்த்துக்கலாம். இந்த ஒரு சிஸ்டம் வரவேற்பு அறையோட தயாராகிடுச்சு. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, பக்தர்கள் வரும்போது சில பொருட்கள் வாங்குறாங்க. அந்த பொருட்களையும் நாம இங்க காட்சிப்படுத்திட்டோம்னா வேணுங்கிறவங்க இங்க ஆசிரமத்துல இருந்தே வாங்கிட்டு போயிடலாம். சிலருக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது, ஒரு நாள் பயணத்துக்காக வராங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில பொருட்கள் வாங்கிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ அப்படியே பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூர்த்திகள் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இவங்களை தரிசனம் பண்ணிட்டு அவங்க அறையில போய் தங்கலாம். இப்போ நம்ம தங்கும் அறைய பார்க்கலாம். வாங்க. இது 1வது அறைக்குள்ள ஒன்றாவது அறை. இந்த அறையில நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய சைவ நெறியில சிவபுராணம் ரொம்ப முக்கியம். நம்ம நால்வர் பெருமக்களால் கொடுக்கப்பட்டது. இந்த சிவபுராணம் எல்லாரும் அறையில தங்கும் போது வேற ஒரு சிந்தனை ஓடாம இந்த சிவபுராணத்தோடைய ஒரு சில வரிகளாவது ஓடணுன்றதுக்காக ஒரு சிறிய முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சியுடைய பலன் தான் இது. இப்படி ஒவ்வொரு அறையிலையும் பாத்தீங்கன்னா நம்ம சிவபுராணத்தை 4 வரியா பிரிச்சு தொகுத்திருக்கிறோம். மொத்தம் 96 வரி ஒரு அறைக்கு 12 வரிகளா விட்டுருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகுலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமும் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க. இப்படி 4 வரி. இதனுடைய அடுத்த தொகுப்பு இங்க இருக்கும். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. அப்படி இதனுடைய தொகுப்பு இங்க வரும். இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த 4 வரி இங்க வரும். இப்படி ஒரு 12 வரிகளாக ஒவ்வொரு அறைக்கும் தொகுத்து ஒரு போர்டு போட்டு கொடுத்திருக்கிறோம். இதனுடைய அடுத்த கண்டினியூட்டி 2வது அறையில இருக்கும். வாங்க. இது 2வது அறை. எல்லாம் கொஞ்சம் வேலைப்பாடு நடந்துட்டு இருக்குது, அதனால எல்லாம் சில அறையில போட்ட வரைக்கும் இருக்கும். இந்த அறையில அதோடைய கண்டினியூட்டி மாயை பிறப்பருக்கும் மன்னனடி போட்டு இதுல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகும். இதுல ஒரு 12 வரி இருக்கும். அறையில தங்குறவங்களுக்கு இதை படிக்கும் போது நைட் அந்த ஒரு மனநிலையில் இருப்பாங்க, சிவபுராணத்தை படித்த மனநிலையிலேயே இருப்பாங்கன்ட்டு இது ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். வாங்க 3வது அறைக்கு போலாம். 3வது அறையில பக்தர்களுக்கு எல்லாம் தங்கி இருக்கிறாங்க. அதனால நாம அதை விட்டு 4வது அறைக்கு போறோம். இந்த அறை இது ஒரு அறை, 4வது அறை. இது இதுல கண்டினியூட்டி இதுல ஆகும். இந்த அறையில இன்னும் தயார் பண்ணோம். இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த சிவபுராணத்துடைய கண்டினியூட்டி இங்க 12 வாசகம், 12 வரி வரும். இது 4வது அறை. ஒவ்வொரு அறைக்கும் 6 பேர் தங்குற கெப்பாசிட்டி, 6 பேர் தங்குற அளவுக்கு வசதி பண்ணிருக்கிறோம். இதுதாண்ட ஒரு 4 அறை இருக்கு. வாங்க அடுத்து போகலாம். இது மெயின் கேட்டு. இப்ப உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க அறையில தங்கிக்கிறாங்க.
இது வழியாதான் பின்னாடி கங்கை இருக்கு. சும்மா ஒரு 30 மீட்டர் நடந்தோம்னா 2 நிமிஷம் போயிடலாம். கங்கை கரை இருக்கு. அதுக்கு கங்கைக்கு போறதுக்கும் நம்ம உணவு இருந்தா டைனிங் ஹாலுக்கு போறதுக்கும் அன்னமந்திக்கு போறதுக்கு இதேதான் கேட்டு. இந்த கேட்ல இருந்து அடுத்த கேட்ல அன்னமந்தி. இது 5வது அறை. இந்த அறையிலயும் சிவபுராணத்தோடைய கண்டினியூட்டி. இந்த அறையில பாத்தீங்கன்னா 8 பேர் தங்கக்கூடிய வசதியோட இருக்கு. 8 பேருக்கான வசதியோட இங்க பண்ணியிருக்கிறோம். இதனுடைய கண்டினியூட்டியும் சிவபுராண கண்டினியூட்டி இங்க வந்துடும். அடுத்தது 6வது அறை. இந்த அறையில 7 பேர் தங்க அளவுக்கு வசதி. பேலன்ஸ் கண்டினியூட்டி இங்க வந்துடும். ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்கு. அடுத்து அந்த ஹால்ல தான் இதோட நம்ம ஆசிரமத்தோடைய உள்கட்டமைப்பு முடியுது. இது வந்து ஒரு பெரிய ஹால். இந்த ஹால்ல ஒட்டுக்கா ஒரு 30 பேர் 40 பேர் வர்ற நண்பர்கள் இங்க தங்கிக்கலாம். இது வந்து கீழே படுக்கிற வசதி தான் பண்ணியிருக்கிறோம். கீழேயும் படுத்துக்கலாம். ரூம் வேணுங்கிறவங்க ரூமும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதி பண்ணிருக்கு. பேலன்ஸ் கண்டினியூட்டி. இந்த ஹால்ல 6 சிவபுராண பதாகைகள் உள்ளது. அடுத்தடுத்து வருது. இதோட பாத்தீங்கன்னா லாஸ்ட் இங்க வருது. ஃபைனலா வந்து இங்க முடியுது. பல்லோரும் ஏற்ற பணிந்து திருச்சிற்றம்பலம் அப்படின்ட்டு இத முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோம்னா நம்மளோட ஆசிரமத்துடைய நிறைவு பகுதி வருது.